Hi, hello students. Welcome to Subhas Maths Tuition. 10th standard சமச்சீர் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். மென்சுரேஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. எக்ஸசைஸ் 7.2 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற சம் நம்பர் 9 and 10. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களால பார்க்க முடியும். சைமல்டேனியஸா உங்களுக்கு சம்ஸும் கிடைக்கும். உங்களால ஈஸியா ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம சம்ஸ்குள்ள போலாம். பேஜ் நம்பர் 290 அதுல நம்ம பார்க்க போற சம் நம்பர் 9. சம் நம்பர் 9 அப்படி என்னன்னு பாத்துடலாம். The outer and inner surface area of the spherical copper shell are 576 centimeter square and 324 pi centimeter square. So நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Outer and inner surface area of the spherical copper shell அப்படின்னு. So that outer surface area, inner surface area அப்படின்னா நம்மளுக்கு என்ன மீன் ஆகுது? This is a hollow sphere அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மீனிங். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் required for make the shell அப்படின்னு சொல்றாங்க. So வால்யூம் ஆஃப் த ஸ்பைரிக்கல் ஹாலோ ஸ்பியரோட வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப சம் போடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸசைஸ் 7.2 சம் நம்பர் 9. இதுல ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கிவன் எழுதணும். ஓகே, இங்க கிவன் என்ன அப்படின்னு கேட்டா சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஸ்பியர். Outer surface area of hollow sphere is 576 pi centimeter square. This is given. So formula எழுதிக்கலாம். simultaneous நம்ம work out பண்ணிடலாம். givenல இருந்து 4 pi r square அப்படிங்கிறது தான் உங்களுக்கு surface areaவோட formula. outer surface areaங்கிறதுனால capital R square வரும். So 4 pi capital R square that is equal to 576 pi centimeter square. ஓகே, இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் கேட்டா இந்த பை கேன்சல் ஆயிடும். ஆர் ஸ்கொயரை நம்ம we can find r square, அதாவது 576/4 அப்படின்னு கிடைக்கும். நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டேபிள்ல நம்மளுக்கு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் தான் வேணும், capital radius. that இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we get 12 centimeter. capital R is கிடைச்சாச்சு. இப்ப அடுத்து ஸ்மால் ஆர்க்கு என்ன பண்ணலாம்? அதே சேம் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் is equal to 324 pi centimeter square. இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சேம் 4 pi r square. இது இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். is equal to 324 pi. நம்ம இதுல இருந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். லைக் தட் முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். அப்ப 324 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். நான் 324 டிவைட் பண்ணேன் அப்படின்னா 4 ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 4s are 32 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நான் ஸ்மால் ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 81க்கு that is 9. So r equal to small r equal to 9 centimeter. இப்ப கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எனக்கு கிடைச்சிருது. இனிமே நான் மெயின் சம்க்கு போயிடலாம். மெயின் சம் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வால்யூம் ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வால்யூம் ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா என்னது? 4/3 பை. ரெண்டு ரேடியஸ் இருக்கிறதுனால ஃபார்முலா இதுல மட்டும்தான் டிஃபர் ஆகும் நம்மளுக்கு. 4/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறது ஆர்டினரி ஃபார்முலா. சோ நம்மளுக்கு 2 ரேடியஸ் இங்க இன்வால்வ் ஆகுறதுனால ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் கியூபிக் சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. சோ கியூபிக் சென்டிமீட்டர் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். 4/3 கேபிட்டல் ஆர் கியூப் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர் வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 12 கியூப் மைனஸ் 9 கியூப். 12 கியூப் மைனஸ் 9 கியூப்னா இங்க 22/7 நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். 12 கியூப் அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 1728 வரும். அதே மாதிரி 9 கியூப் அப்படிங்கிறது 729 வரும்.
இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். 22/7 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 9,999 கிடைக்கும். நாட் 9,999 கிடைக்கும். அதாவது 1,728லேருந்து 729 நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 999. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 3ஆல் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 times 3 வரும். ஸோ இனிமே நம்மளால எதையும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால மல்டிப்ளை பண்ணி அப்புறம் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 22 into 4 வந்து 88. 88 into 333 divided by 7. That is equal to 29,304 divided by 7. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 7s are 28, balance 113, 1 7s are 7, balance 663. Balance 6, next number 0, so 60. 60 के 8 7s are 56, balance 444. Next 44 के 6 7s are 42, balance 2. 20, 2 7s are 14, balance 6, 60. 8 7s are 56, balance 4. And 40, 5 7s are 35, balance 5. 50, 7 7s are 49. Stop பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2 digit actually போதும். So 4186.29 centimeter cube அப்படி நம்ம finish பண்ணிக்கலாம். This is the required volume of hollow sphere. Therefore required volume is equal to 4,186.29 centimeter cube. Okay, sum over students. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு sum அப்படி நம்புறேன். ஈஸியான சம்ஸ் கேபிட்டல் ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் கிட்ட போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது சம் நம்பர் 10. A container open at the top in the form of a frustum of a cone of height 16 centimeter with radius of its lower and upper ends are 8 centimeter and 20 centimeter respectively. Find the cost of milk which can completely fill a container at the rate of ₹40 per liter. Okay, this is frustum சொல்லிருக்காங்க. So அதோட height கொடுத்திருக்காங்க. And lower and upper end ஓட radius இருக்கு 20 cm and 8 cm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ஆஃப் மில்க் கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா கண்டெய்னரோட வால்யூம் கண்டுபிடிச்சு அதுல எவ்வளவு மில்க் வந்து கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டு அந்த மில்கோட ரேட் வி ஹாவ் டு ஃபைண்ட். ஓகே ஓகே, இப்ப சம் கிட்ட போயிடலாம். ஸோ ஃப்ரஸ்டம் ஷேப்டு கண்டெய்னர் ஒரு ஃபிகர் வச்சு உங்களுக்கு டிரா பண்ணா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா நம்ம லோயர் எண்ட் அண்ட் அப்பர் எண்டோட ரேடியஸ்லாம் அதில் மென்ஷன் பண்ண முடியும். இப்போ அப்பர் எண்டோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா அது 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லோயர் எண்டோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு கேட்டா தட் இஸ் 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, திஸ் ஆர் கிவன். ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்யூஷன் போடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம், given தான் எழுதுவோம். ஸோ அந்த given எழுதிக்கலாம். தட் இஸ் கேபிட்டல் ஆர் அப்பர் ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். தட் இஸ் 20 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஓகே, given வேணா இங்க முன்னாடி ஃபார் ஃப்ரஸ்டம் அப்படின்னு ஒரு லைன் வச்சுக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுல மில்க் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி அதில் வந்து வச்சுக்க முடியுங்கிறது நம்மளால தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் போயிடலாம். வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் அப்படின்னு மீனிங். ஏன்னா கண்டெய்னர் வந்து என்ன ஷேப்னு கேட்டால் ஃப்ரஸ்டம் ஷேப்பு. வால்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு 1/3 பை ஹெச். இங்கே ஆர் ஸ்கொயர்ல மட்டும்தான் டிஃபர் ஆகும். சி கோனோடது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் நம்மளுக்கு ஃபார்முலா 1/3 பை ஹெச் அப்படியே வந்துடும். ரேடியஸ்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ். தட் இஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் அப்படின்னு டிஃபர் ஆகும்.
நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 1/3 பைக்கு பதிலாக 22/7 ஹைட்டுங்கிறது நம்மளுக்கு 16 இன்ட்டு இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 20 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்கிறது 8 ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்ங்கிறது 20 இன்ட்டு 8 equal to 1/3 22/7 into 16. 20 square is 400, 8 square is 64, 20 into 8 is 160, 160. So 1/3 into 22/7 into 16 into add பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது 500, 560 plus 64, 624. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளால 624 we can cancel. 3 2s are 6 and 0 8 3s are 24. 208. So otherwise cancel பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா 7 டேபிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா 14 பேலன்ஸ் 6 68 கேன்சல் ஆகாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். 22 into 16 into 208 divided by 7. So centimeter cube multiply பண்ணா என்ன கிடைக்கும் எனக்குன்னு கேட்டா 73,216 கிடைக்கும். divided by 7 centimeter cube. நான் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 7s are 7, 0, 32க்கு 7 டேபிள், 4 7s are 28, balance 4 41, 5 7s are 35, balance 6 66, 9 7s are 63, balance 3 30, 4 7s are 28, balance 2 20, 2 7s are 14. ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம சென்டிமீட்டர் கியூப். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற வால்யூம். ஸோ இப்போ கண்டெய்னரோட வால்யூம் வந்து எனக்கு 10,459.42 சென்டிமீட்டர் கியூப். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு 1 லிட்டர் மில்க் ₹40 சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இதை லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணி ருபீஸ் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் அப்படிங்கிறது ஹவு மச் லிட்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவ்வளோ ருபீஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லிட்டர்ல மாற்ற போறோம். நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு தெரியும். இங்க நம்மளுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் கிடைச்சிருக்கு? அதாவது 10,459.42 சென்டிமீட்டர் கியூப் கிடைச்சிருக்கு. அது ஹவு மச் லிட்டர் அப்படின்னா இப்போ 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1000 இந்த சைட் போயிடும் லிட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ தட் நம்ம இந்த சென்டிமீட்டர் கியூபை இதை வந்து நான் 1000ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? லிட்டரா கன்வெர்ட் ஆகும். 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1/1000. இவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு this சென்டிமீட்டர் கியூப் இன்ட்டு 1/1000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் நான் 1000ஆல நான் இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன ஆகும்? பாயிண்ட் வந்து 3 டிஜிட் பிஃபோர் போகும். ஸோ 10.45942 அப்படின்னு போயிட்டு லிட்டரா கன்வெர்ட் ஆயிடும். நம்மளோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருபீஸ்? ₹40 இஸ் கிவன். நம்மளுக்கு எத்தனை லிட்டர்ஸ் இருக்கீங்க? 10 லிட்டர்ஸ், 10.46 ஆர் 10 லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை டைரக்டா இது பண்ணிட்டு கடைசியில் ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் எனக்கு இப்போ எதோட காஸ்ட் வேணும் அப்படின்னா 10.45942 லிட்டர்ஸோட காஸ்ட் வேணும். தட் இஸ் ஈக்குவல் டு இதை நான் வந்து 40ஆல மல்டிப்ளை பண்ணணும். 10.45942 இன்ட்டு 40 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். 1 டிஜிட் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன கிடைக்கும்? 418.37680 அப்படின்னு கிடைக்கும். that is equal to rupees 418.37 or 38 அப்படின்னு வச்சுக்கலாம். 37 or 38 rupees. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு தேவையான காஸ்ட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காஸ்ட். இதோட சம் ஓவர் ஆயிடுச்சு. 10th சம் ஓவர். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா
லிட்டரா கன்வெர்ட் பண்ற இந்த ப்ரொசீஜரை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட ஃபார்முலாவை தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப சின்ன ரீகேப் வந்து போயிடலாம் 2 சம்க்கும். ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்த்தது சம் நம்பர் 9. அதுல என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் கொடுத்துருந்தாங்க. அதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் கேட்டா, ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபார்முலா வந்து 4πr² சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. 2 அவுட்டர் அண்ட் இன்னர்ங்கிறதுனால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அண்ட் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணோம். அதுல இருந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ல இருந்து கேபிட்டல் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஸ்மால் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டா, வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல்னு கேட்டிருந்தாங்க. அதனால அந்த ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ வால்யூம் வந்து 4/3 π r³ - r³ அப்படிங்கிறது தான் வால்யூமோட ஃபார்முலா ஹாலோ ஸ்பியருக்கு. அதுல வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது வந்து எதுல மட்டும் ஃபார்முலா டிஃபர் ஆகும்னு கேட்டா, ரேடியஸ்ல மட்டும் தான் ஃபார்முலா டிஃபர் ஆகும். ஸோ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் வால்யூம். அப்போ இப்ப சம் நம்பர் 10 என்ன பார்க்கலாம். சம்மோட 10 வந்து ஒரு ஃப்ரஸ்டம்னு கொடுத்துருந்தாங்க, ஹைட் கொடுத்துருந்தாங்க, ரேடியஸ் அண்ட் லோயர் அப்பர் எண்டோட கொடுத்துருந்தாங்க. காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர்னு சொல்றாங்க. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான நம்மளுக்கு டிப்பு, அவங்க கொடுத்த டிப்பு. அதனால நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் வேணும், ரேடியஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் மில்க் கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூம்ல கிடைக்கிறத லிட்டரா கன்வெர்ட் பண்ணி காஸ்ட் ஆஃப் மில்க் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கிவன் எழுதினோம். கிவன் எழுதிட்டு வால்யூம் டைரக்டா போயாச்சு. வால்யூம் ஃபார்முலா மட்டும் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃப்ரஸ்டமோட வால்யூம் ஃபார்முலா 1/3 π h r² கோனோட இது ஆர்ல மட்டும் தான் டிஃபர் ஆகுது. எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேட்டா, r² + கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நம்ம இங்க வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு, டிவைட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், இந்த வால்யூமை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலா 1 liter is equal to 1000 cm3. நம்மளுக்கு இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் லிட்டரா மாத்தணும்னா 1000 டிவைட் பண்ணணும்னு சொல்லி டிவைட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட் வந்து பிஃபோர் 3 digit பிஃபோர் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 லிட்டரோட காஸ்ட் 40 rupeesன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்ச லிட்டரோட காஸ்ட்டை வந்து இன்டூ 40 பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இதோட சம் ஓவர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will meet in the next class. Bye. Thank you.